ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Arabian வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆஹா, இதான் அந்த ரைசிங் டிராகனா? நானோ வச்சு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்பால். ஓஹோ, அந்த செவுத்துல இருந்த ஓட்டைக்கெல்லாம் இதான் மீனிங்கா? நானோ மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான், 24 ஸ்டோனை தவிர. ஓகே மாஸ்டர், சரி அந்த 24 ஸ்டோன்ஸை மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறான். என்னது இது? இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தா இது ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் மாதிரி இருக்குது. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதில் போட்டிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியை ஒரு குறிப்பிட்ட பிளட் ப்ரெஷர் பாயிண்ட் வழியால் மட்டும் தான் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட்டும் தேவைப்படுது. இதில் இருக்கிற மூமெண்ட் டெக்னிக்கை பார்த்தா அப்படியே சஃபயர் ஸ்டோன்லாம் காப்பி பண்ண டெக்னிக் மாதிரி இருக்குது. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்னால் நம்பவே முடியல. இந்த டெக்னிக்கை பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே ப்ரீத்திங் டெக்னிக்கு ஒரே டைமில் பண்ணணுமா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீத்திங் டெக்னிக்கை பண்ணிக்கிட்டு டீமோனிக் ஸ்வாடாட்டோடைய டெக்னிக்ஸையும் பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்கு போல இருக்குது. நார்மலாக ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணும்போது சப்ளங்கால் போட்டு தரையில் அப்படியே உட்காரணும். உட்கார்ந்தது மெடிடேஷன் பொசிஷனில் உட்காரணுங்க. லோட்டஸ் பொசிஷன் என்னென்னா சொல்லலாம். ஆனால் இதில் என்ன ஸ்வாடாட்டையும் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ப்ரீத்திங் டெக்னிக் ரெண்டுத்தையும் எப்படி ஒரே டைமில் பண்ண முடியும்? என்னடா இது? சரி, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். சரி நானோ, டிராகனுடைய தலையிலேருந்து வால் வரைக்கும் எல்லா டெக்னிக்ஸையும் மண்டையில் செலுத்துறா. ஓகே மாஸ்டர், உங்களுடைய மூளைக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனும் செலுத்துகிறேன். இந்த ப்ரீத்திங் டெக்னிக் படியே நான் மூமெண்ட்டையும் செய்கிறேன், அதே மாதிரி ப்ரீத்திங் டெக்னிக்கும் பண்ணுறேன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர், உங்கள் 14 மெரிடியனில் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி போகுது மாஸ்டர், அதை அனலைஸ் பண்ணுறேன் மாஸ்டர். ஹீரோ அந்த இடத்துல அந்த டெக்னிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறான். ப்ரீத்திங் டெக்னிக்கும் சரி, ஸ்வாட் டெக்னிக்கும் சரி ஒரே டைமில் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறான். ஸ்லாஷ் நம்ம ஹீரோ பண்ணி காமிக்கிறான். அந்த சஃபேர் ஸ்டோன்லேருந்து காப்பி பண்ணதை அப்படின்னு வெளியில் இருக்கிற 2 டீச்சர்ஸும் கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள ரொம்ப கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த டெக்னிக்கை. அவன் பண்ணி மூமெண்ட்டை பார்த்தான்னா ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அப்பாடா, நானோ இதே மாதிரி நான் எவ்வளோ நேரம்டா பண்ணிகிட்ருக்கேன் மாஸ்டர். இதே மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட இப்போதைக்கு 2 மணி நேரம் ஆகுது மாஸ்டர். இன்னும் 2 மணி நேரமாக நான் செஞ்சுட்ருக்கேண்ணா ஓய்வே இல்லாமல். என்னடா இது, என் உடம்பெல்லாம் ஆக்சுவலி டயர்டாக இருக்கணும் 2 மணி நேரம் தொடர்ந்து பண்ணதுக்கு. ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு சோர்வே தெரியலையே, ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக நான் ஃபீல் பண்ணுறேனே. அது மட்டும் இல்லாமல் உடம்புல அந்த கீ எனர்ஜின்னு அந்த ஆரா எனர்ஜி மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக புரியணும்னா. என் உடம்புல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது இந்த மூமெண்ட்டை திரும்பி செய்ய. ஆமாம் மாஸ்டர், உங்கள் உடம்புல இருக்கிற அந்த எனர்ஜி ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு மாஸ்டர், ஃபாஸ்ட்டாகவும் ஆச்சு. இப்படியா சொல்கிறேன்? சரி, என்னோட கீ எனர்ஜி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோ அமைதியாக அந்த இடத்துல நிற்கிறாங்க. நின்று அந்த மொத்த கீ எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக செலுத்த ட்ரை பண்ணுறான் ஒரே டைமில் ஃபோக்கஸ் பண்ணி. என்னங்க சூப்பர் சையன் டிராகன் பால்ஜி எப்படிங்க இதில் வந்துச்சு? ஒரு சூப்பர் சையன் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். டிராகன் பால்ஜி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பவர்ஃபுல்லான ஆரா அவனை சுற்றி என்வெலப் பண்ணுதுங்க. என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது? நம்ம ஹீரோவோட கீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அவனால் அதிகப்படியான கீயை வெளியேற்ற முடியுது ஒரே டைமில். ஆஹா, என்னோட கீ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால கீ ரிலீஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக இருக்குது, என்னால் சூப்பராக டெக்னிக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். இதெல்லாம் ஒரு டெக்னிக்காக 1000 மார்ஷல் ப்ரீத்திங் டெக்னிக் ஹீரோ ஒன்று ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பான். அதை கூடலாம் அதை கம்பேர் பண்ண முடியாது. இதெல்லாம் வேற லெவல். இதுதான் உண்மையான ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாராட்டுறான். இந்த ஸ்வாடோடைய மூமெண்ட்டும் சரி, இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கும் சரி ஒன்றுக்கு ஒன்று ஒன்றிணைஞ்ச மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஸ்வாட் ஆட்டா வருது போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உண்மையிலேயே என்னுடைய அந்த ஹெவன்லி டீமன் ஆன்செஸ்டர் உண்மையிலேயே ஒரு கடவுள் தான் போல இருக்கே. ஹீரோ முட்டி போட்டு வணங்குறான் அந்த இடத்துல. ஆன்செஸ்டர், என்னுடைய மரியாதையை ஏற்றுக்கோங்க, உங்களுடைய இந்த மாதிரி ஒரு டிசெண்டன்ட் கிட்ட மரியாதை ஏற்றுக்கோங்க, எனக்கு அது தகுதி இல்லை, இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வணங்குறான் அந்த இடத்துல. 4 நாட்கள் கழித்து, ஆஹா, நம்ம கிட்ட இருக்கிற இப்போ இந்த கரண்டான சுச்சுவேஷனை பார்த்தா இந்த பிளேடு கிளானை சேர்ந்த யூச்சான் கிட்ட 4 டேக் இருக்குது. ஸ்வாடு கிளானை சேர்ந்த கியூங் கிட்ட 2 டேக் இருக்குது. இந்த நிஹிலிட்டி கிளானுடைய கேடட் ஸ்டூடெண்ட் நம்பர் 700க்கும் சாமா சாக்குன்றவங்க கிட்ட 2 இருக்குது. 7 கேடட் இருக்காங்க ஒரு டேக்கை வச்சுக்கிட்டு. டோட்டலாக 11 குரூப் லீடர் இருக்காங்க. என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. இப்போ இருக்கிற ஒரே ஒரு நேம் டேக் வந்து நம்ம ஹோ ஜின்சாங்கோட நேம் டேக் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. நான் இதுதான் நடக்கூடாதுன்னு நினச்சேன், எல்லாமே நடந்துருச்சுன்ற மாதிரி நான் வாங்க நினைக்கிறேன். 3 பீப்புள் கிட்டத்தட்ட நம்ம எக்கச்சக்க டேக்கை வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சிங்கிள் பர்சனால் கூட இது எதிர்த்து கேட்க முடியல. விட இதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்க, அதனால தான் என்ன செய்ய முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பர்ட் மார்ஷல் பவர் இருக்கணும், இல்லைனா ட்ரூ எக்ஸ்பர்ட் மார்ஷல் பவராக இருக்கணும். அது என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இன்னப்ட், பிகினர் லெவல், ப்ரொஃபிஷியன்ட், மிடில் லெவல், ட்ரூ, ஹை லெவல், இந்த மாதிரி லெவலில் இருக்குது. அவங்க வந்து மிடில் லெவலில் ஹை லெவலில் இருக்கலாம், ஓகேங்களா? அதனால இருக்கலான்ற மாதிரி அவங்கள பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புள்ஸ் அவங்க ஒன்று சேர்க்குறாங்க இந்த இடத்துல. பெரிய ஃபோர்ஸ் உருவாகுது அப்படின்னு மாற்றி அவங்களே பேசிக்கிறாங்க. நமக்கு இது ஒரு பிரச்சனையே அமைஞ்சு போச்சு, அங்கே இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதில் நல்ல விஷயத்தை யோசிப்போம். இதனால் நம்ம கெட்ட பர்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஓஜ் அவங்க பேசுகிறான். சியோனும் ஹோ டே மையுங்கும் அவனுங்க எப்படி நம்ம குரூப் விட்டு போகிறதுக்கு மனசு வந்துச்சு? சரி விடு, அவங்க இந்த பாத்துக்கு ஏற்றவங்க இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வாங்க பேசுகிறான். நம்ம தலைவர் வந்து ஜாங்ஸமோட டான்டினை அழிச்சிட்டாருன்னு கேட்டோடனே அவங்க ரொம்ப வியர்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. இல்லை, எங்களை மன்னிச்சுங்க, இதே மாதிரி இந்த இடம் ரொம்ப மோசமாக அமைய போகுது, ஸோ இந்த இடத்துல எங்களால் இருக்க முடியாது,
வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிறோன்ற மாதிரி அவங்க 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம லீஏஜுக்கு நம்ம தலைவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க தெரிஞ்ச உடனே குரூப் கொஞ்சம் கூட மனசாட்சியில் விட்டு கிளம்பிட்டானுங்க அவனுங்க. இப்படியெல்லாம் சந்தர்ப்பவாதியாக இருக்கானுங்க அவனுங்க. வேற குரூப்பில் போய் என்ன பண்ணுறானுங்களோ அப்படின்னு நம்ம ஹியோபாங் பேசுகிறான். எல்லாரும் அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க. சே, நான் வர மூட கொஞ்சம் சரியாக புரிஞ்சிக்காமல் பேசிட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹியோபாங் புரிஞ்சுக்கிறான். கவலைப்படாதீங்க, நம்ம எதாவது செஞ்சுக்கலாம். 2 பேர் நம்மளை விட்டு போனா என்ன, நம்ம பேகி வந்திருக்கான், நம்ம பேகி 100 ஆளுக்கு சமம். டே ஓவராக பண்ணாதரா அப்படின்ற மாதிரி பேகி சொல்கிறான் அந்த இடத்துல. இல்லை அதுவும் உண்மைதான் பேகி, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, எங்கள் தலைவர் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும்டா அப்படின்னு வாங்க பேசுகிறான். பேகிக்கு தான் நன்றி சொல்லணும். கரெக்டான பேகி. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்டரை தோக்கடிச்சு ஒரு நேம் டேகை வாங்கியிருக்கான் போலக்கு நம்ம பேகி நம்ம குரூப்புக்காக. நீ மட்டும் வாங்கலை, நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிருக்கும்டா. ரொம்ப நன்றி பேகின்ற மாதிரி எல்லாம் பேகிக்கு நன்றி சொல்கிறாங்க. பேகி சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, ஸ்டூடெண்ட் நம்பர் 7 நம்ம ஹீரோ நமக்கு ஹெல்ப் பண்ணான் எனக்கு, ஸோ நான் திருப்பி ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு குரூப்பில் அவன் ஏற்றுப்பானா இல்லையான்னு வேறு தெரியல. எங்கள் தலைவருக்கு ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவன் ஹெல்ப்பே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு வாங்க பேசுகிறான் அந்த இடத்துல. சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் இருக்கலாம், நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேகி சொல்கிறான். நம்ம கொஞ்ச நேரம் பேசுகிறத நிறுத்திட்டு 7 demons வாட் டெக்னிக்கை டின்னர் டைம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க, நம்ம தலைவர் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறாரு அப்படின்றானுங்க. என்னடா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் வாங்க எல்லாரும் 7 demons வாட் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்போ தான் நம்ம தலைவருக்கு கொஞ்சமாவது பேர்டன் கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு மாற்றி அவங்க பேசிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட டின்னர் டைமே ஆகிடுச்சுங்க. கேஃபிட்டேரியா முன்னாடி சாப்பிட போகிறாங்க எல்லாரும். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேகி மட்டும் தனியாக போகிறான். என்ன டின்னர் ஸ்கிப் பண்ணுறியா? ஆமாம், நான் வழக்கமாக லஞ்சை தான் ஸ்கிப் பண்ணுவேன், டின்னர் சாப்பிடுவேன். பட் இப்போ உங்க கூட லஞ்செல்லாம் சாப்பிட்டேன்னா அதனால் டின்னர் ஸ்கிப் பண்ணுறேன். சரி, அப்போ நானே என் டின்னர் ஸ்கிப் பண்ணும் போல இருக்கே அப்படின்னு வாங்க பேசுகிறான். பின்னாடி நம்ம ஓஜன் முட்டிக்கிறான். ஏன் இல்லை, நீங்கள் டெம்பரவரியாக இருந்தாலும் நீ தான் லீடரு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணல. நான் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி நோக்கி தான் போகிறேன், சரியா? எதுவும் கவலைப்படுறது பிரச்சனை இல்லை பேகி பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிட்டு முடிச்சு நம்ம ட்ரைனிங் ஃபெசிலிட்டியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே ஹாஸ்டலில் தானே மீட் பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்ற மாதிரி பேகி பேசுகிறான். அதுவும் உண்மைதான். டேய் தள்ளி போடா அப்படின்னு ஓஜாங் முட்டிகிட்டு இருக்கான். நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு பேகி சொல்கிறான். எல்லாரும் சுற்றி நம்ம வாங்க மூஞ்ச பார்க்குறாங்க. ஏன்டா அவனுக்கு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா சாப்பிடுன்னு போடா, ஏன்டா அப்படி ஃபேஸை வச்சுக்கிறா, சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம வாங்க அந்த இடத்துல. சரி ஓஜாங் சொல்கிறான், ஹியோபாங்கும் சரி நானும் சரி அவனுக்கு துணையாக போகிறோம் பேகிக்கு, நீ போய் சாப்பிட போ. அப்படியா, ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாங்க சொல்கிறான். என்னது நான் போகணுமா? ஹியோபாங் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான். நீ சொன்ன மாதிரி அவன் குரூப் லீடரில், அதனால் நான் போய் பார்த்துக்கிறேன். சரி பேகியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே போகிறான் நம்ம வாங்க அந்த இடத்துல. ஆமாம், என்ன இவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க, நான் எதுவுமே பேசவே இல்லை. என்ன ஏன்டா பிடிச்சி விட்டீங்க இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி பக்கன்னு முடிச்சுட்டு இருக்கான் ஹியோபாங் அந்த இடத்துல. இப்போ 2 பேர் பேகியை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன டின்னர் சாப்பிடலையே? என்ன இல்லை ஒரு மீல் சாப்பிடாதானே, இல்லை செத்தா போயிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஓஜாங் சொல்கிறான். எப்படின்னு இதான் டெம்பரவரி லீடரு, ஒன்று யாரும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது பற்றியா, பார்த்துக்கிறது நாங்கள் வேணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான். என்னடா நீங்கள் சின்ன விஷயத்துக்குலாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அவன் வெளியே வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹியோபாங் அந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். எனக்கு பசிக்குதுடா, நீங்களாம் ஜாலியாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்களா, நம்ம ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு முன்னாடியே வந்துட்டோம், எதுவுமே நடக்காதுன்னு நான் சொன்னல, இல்லை நம்ம எதுக்காக சேஃபாக இருக்கணும்னு ஓஜாங் சொல்கிறான். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுறான் நம்ம பேகி அந்த இடத்துல. ஓஜாங் கேட்குறான், என்னாச்சு? பேகி மறைக்கிற 2 பேர் பாதுகாக்கிற மாதிரி. நிறைய பேர் அங்கே உடனே குடுன்னு ஓடி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வராங்க. ஹியோபாங்கும் சரி ஓஜாவும் சரி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுங்க, எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எங்க 3 பேர் அங்கே இருக்க மொத்த பேர் சுட்டு போட்டானுங்க. இன்னும் ஒரு 100 பேர் இருப்பானுங்களா, 100 பேர் கிட்டத்தட்ட சுட்டு போட்டானுங்க. ஆஹா, எனக்கு தெரிஞ்ச கையில் எல்லாரும் உடன் சோடா ரெடியாக வச்சிருக்கிறத பார்த்தா நம்மளை அட்டாக் பண்ண முடியே பிளான் போட்டிருக்கானுங்க போல இருக்கே. டே நீ தானே அது, ஹே இல் மியோங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹியோபாங் சொல்கிறான். யாருங்க அந்த ஹே இல் மியோங்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செகண்டான டாஸ்கில் வந்து ஒரு அசாசின் மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பான். இவன் வேஷம் போட்டு வந்து டாப்பான குரூப் லீடர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருப்பான். பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ கூட வயிற்றுல ஒரு குத்து விட்டுருமா, ரிப்பு ஸ்கெல்டர்லாம் உடஞ்சிருக்கும். அவனை சும்மா விட மாட்டேன்டா ஐயோன்லாம் பேசியிருப்பான். பார்த்தீங்களா, அந்த அசாசினை அவன் தாங்க இவன். உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக யாருன்னு சொன்னேன். சரி, இவங்க சுற்று போட்டாங்க, இப்போ நம்ம ஆளுங்களை அடித்து அந்த பேட்சை பிடுங்கிறது தான் பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கெஸ்ட்டு. வாங்க என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.